எஸ்ஏசி சார் என்னை மறக்காமல் முதல்ல அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், ஒரு நாயை வச்சு ஒரு படம் எடுக்க போகிறேன், அதில் நீ தான் நிறுத்தினார். நான் டைம் இல்லை, நான் தான் நாயான்னு கேட்டேன். The standard language of Tamil Nadu, Tanglish. so that she can also. Madam Menaka Sanjay Gandhi, I welcome you most heartily to this function. As Mr. Director pointed out, you are here not because of your political connections or your family connections. You are a person who identifies a human being in an animal. That's most important. And I'm sure you have seen several animals in human beings also. So you have done so much for the animal protection. So this is typically your style of a movie. Thank you for being with us. மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் ஜாம்புவான்கள். தனித்தனியாக அவர் சொன்னால் ஜாஸ்தி ஆகிடும். பட் என்னுடைய ஃபேவரட் டைரக்டர் எங்கே அவர் எஸ்ஏசி சார். மை ஃபேவரட் டைரக்டர். 80s அவர் சொன்ன மாதிரி எல்லா படமும் நடிச்சிருக்கேன். எனக்கு அவருடைய க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் அவர் டீல் பண்ணுற விதம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா க்ரைம் இருந்தாலும் ஒரு படத்தில் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்கும் அந்த க்ரைமுக்கு. ஸோ அந்த தர்மத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு டைரக்டர். திஸ் இஸ் அ ஒண்டர்ஃபுல் மூவி. இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி வீட்டில் நான் கொஞ்சம் கத்தி பேசுவேன். கொஞ்சம் டெம்பர் ஜாஸ்தி எனக்கு. அப்படி இருக்கும்போது என் ஒய்ஃப் இங்கே உட்காந்துருக்காங்க, ஏன் நாய் மாதிரி கத்துறேன்னு வாங்க. அப்போ அதை அவமானமாக எடுத்துக்கிட்டேன். இந்த படம் பார்த்தப்புறம் இனிமேல் நான் கத்துனா நீ நாய் மாதிரி கத்துறேன்னு நான் அதை பெருமையாக எடுத்துப்பேன். அப்படி எனக்கு பட்டது இந்த படம். ஒரு நாய்க்கும் உணர்ச்சிகள் உண்டு, உணர்வுகள் உண்டுன்னா நம்மளை விட இட் இஸ் அ பெட்டர் பீயிங்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து போச்சு. நம்ம எல்லா மதங்கள்லையும் வெதர் இட் இஸ் ஹிந்து, முஸ்லீம் ஆர் கிறிஸ்டியன் ஆர் புத்திசம் ஆர் ஜெயினிசம், நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளை படைச்ச அந்த ஆண்டவன் தான் அந்த வாயில்லா ஜீவன்களையும் படைச்சான். ஸோ நாம் இந்த உலகத்தில் நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அதுங்களுக்கும் இருக்குன்னு சொல்கிறது எல்லா ரிலிஜனும் சொல்கிறது. பட் we don't follow that at all. நம்ம ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது எழுத்தாப்பில் ஒரு நாய் வந்தால் அது பாட்டுக்கு ரோட்டில் போகிறத விடுறோமோ, அதை துரத்துறோம் நம்ம ஓரமாக. நம்மெல்லாம் ஒதுங்கி போகணும். ஸோ அந்த ஃபீலிங்கை கண்டிப்பாக இட் asked me certain questions when I acted in this movie and when I saw the movie. I was delivering the judgment in the final scene. But I felt so bad that we have not been following any of this. It is really a worthwhile movie. ஊடக நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, இந்த படம் மக்களை போய் ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் உதவுங்க, அது போதும். மக்கள் பார்த்தா யாரும் இதை விட மாட்டாங்க. It will be a fantastic success. I am sure about that. பார்த்தவங்க அத்தனை பேரும் they have reacted that way. So I am absolutely delighted to be part of this project also. இதுலேயும் எஸ்ஏசி சார் என்னை மறக்காமல் முதல்ல அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், ஒரு நாயை வச்சு ஒரு படம் எடுக்க போகிறேன், அதில் நீ தான் நிறுத்தினார். நான் டைம் இல்லை, நான் தான் நாயான்னு கேட்டேன். இல்லை, அதுக்கு நீ தீர்ப்பு கொடுக்க போகிற ஒரு புது டைரக்டர் வந்து ஒரு கதை சொல்கிறான்னு அந்த told me the story. நீங்கள் பார்க்கும்போது when you see the movie உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கேள்வி எழும்பும், இப்படியும் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பும் முதல் 10 நிமிஷத்தில். அந்த 10வது நிமிஷத்துக்கு அப்புறம் உலகத்தில் இப்படி தான் நடக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரும். இப்படி நடக்குமாங்கிற டவுட்டு போய் இப்படி நடந்தால் இந்த உலகம் இன்னும் சுபீட்சமாக இருக்கும், எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து வாழ சொன்னது தான் அந்த கடவுள். அதை நம்ம பண்ணலையேங்கிற ஒரு சின்ன வருத்தத்தை நமக்கு உண்டு பண்ண ஒரு அருமையான படம். எவ்ரி ஒன் ஹஸ் டன் வெல். அவங்க இந்திரஜா இல்லை, ஷீ டன் அ லவ்லி ரோல் இன் தட். அவங்க பேர் தான் அந்த படத்தில் குண்டம்மான்னு வச்சுருக்காங்க. பட் நடிப்பு சாலிடாக பண்ணியிருக்காங்க. அது ரோபோ சங்கரோட டாக்டர் அவங்க. ஸோ ப்ளீஸ் கிவ் அவர் வெரி பிக் ஹேண்ட். அப்போ எஸ்ஏசி சார் டன் சச் a subtle performance and I was so happy. Yesterday my grandson was a big fan of SAC and Vijay of course. அவன் பார்த்துட்டு he was making fun of me. He saw this poster where I stand behind and he said, தாத்தா உன்னுடைய எக்ஸ்பிரஷனை விட நான் எக்ஸ்பிரஷன் பெட்டராக இருக்குதா. ஸோ அந்த அளவுக்கு இந்த டாக் ட்ரெயினர் சார், hats off to you. அவருக்கு நீங்கள் ப்ளீஸ் give him a very big hand. காரணம் என்னன்னா, not just for training the dog to do all those wonderful things in the movie. Off the scene, when the dog was not working, the care he took for that bee, அதை வந்து நம்ம, அதாவது எனக்கு அவரை பார்க்கும்போது நம்ம அந்த காலத்து ஹீரோயினோட அம்மாவை பார்க்குற மாதிரி இருந்தது எனக்கு. இன்னும் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டியா ஒன்று கேட்கல அவர், அவ்வளோதான். அந்த அளவுக்கு பார்த்துட்டாரு. And hats off to you, Director SAC sir, for taking up such a project and giving this young team, Vicky, அவங்க மியூசிக் டைரக்டர், இந்த டைரக்டர், அவங்க 3 பேரையும் சேர்த்தா என் வயசு இருக்கும். பட் இவரே 25 போது எனக்கு 15 வயசுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த 15 வயசில் ஒரு அருமையான ரோல் கொடுத்து, அண்ட் மேடம் Menaka, you should make this a pan-India movie.
You must, because you have appreciated it so heartily yesterday. She came out with such lovely words about the artist. So we are hoping that this will reach the public of India in all languages and great success to this movie. God bless. திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அண்ட் எங்களுடைய இந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிற விஷயம் என்னென்னா, இந்த படம் பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் தோணுச்சு. இந்த மலை எல்லாருக்கும் பொழிகிறது மாதிரி, இந்த இயற்கை எல்லாருக்கும் சொந்தங்கிற மாதிரி, இந்த மனுஷன் மட்டும் இந்த பூமியில் வாழக்கூடல, அனிமல்ஸுக்கும் சனி ரைட்ஸ் வேணுங்கிறது அந்த படத்தோட கான்செப்ட். இப்படி மனிதநீதி சூழலில் சொல்ல ஒரு கான்செப்ட் அழகாக அற்புதமாக அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. எங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு குரு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லலான்னு நினச்சேன். டைம் இருக்குமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் வந்தோம். எங்கள் ஒன்றுமே தெரியும், ஒரு மண்ணு தான். நாங்கள் வரும்போது சார் ஒரு நாள் லேட்டாக வந்துட்டேன். 8 மணிக்கு வர சொன்னார், 8:30 வந்துட்டேன். அப்போ சார் சொன்னாங்க, நீ சரியான நேரத்துக்கு வா, உனக்கு திறமை இருக்கோ இல்லையோ, உனக்கு திறமைக்காரன் ஆக்கிறேன்டா, நீ நேரத்துக்கு வாடா அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அந்த நேரத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஒரு முறை சார் வந்து லண்டன் போயிட்டாங்க, ஒரு 3 months நினைக்கிறேன் போயிட்டாங்க. நானும் ராஜேஷ் மட்டும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ மேனேஜர் ராம் இருந்தார். 3 மாதம் நாங்கள் எந்த ஆஃபீஸ் போவோம், சாப்பிடுவோம், படங்கள் பார்ப்போம், அவ்வளோதான். வேறு எங்கே ஒர்க்கு எதுவும் இல்லை. அப்போ ராம் சார்கிட்ட சம்பளம் கேட்டோம். சார் சம்பளம் கொடுக்கணும் சார், எந்த வேலையுமே செய்யலை, உங்களுக்கு எப்படி சம்பளம் தர முடியும் அப்படி. மேனேஜர் ராம் இல்லைன்ட்டார். சார்கிட்ட கேளுங்க சார், அவர் கொடுப்பார்ல, கேளுங்க சார் அப்படின்னா. அதெல்லாம் கேட்க முடியாது, உங்களுக்கு சம்பளம் கிடையாது, சார் வந்தால் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் சார் கால் பண்ணும்போது ராம் கேட்டார், இந்த மாதிரி பொன் ராம் ராஜேஷ் டெய்லி வராங்க போகிறாங்க, ஒரு வேலையும் செய்கிறதில்ல, சம்பளம் கொடுக்கணுமா அப்படின்னாரு. அப்போ அவர் சார் சொன்னார், நான் கொடுக்காதன்னு சொல்கிற வரைக்கும் கொடுறா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு குருனா எப்படி இருக்கணும் அப்படி தான் அவங்களுக்கு. ஸோ படம் பார்க்குறதாலும் சரி, ஒரு தேட்டரில் படம் பார்க்குறதாலும் சரி, எந்த படமாலும் பார்த்துடணும். நாங்கள் அதுக்கான டிக்கெட் காசு கொடுத்துருவாரு, அதுக்கான பேமெண்ட்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு குரு எங்களை எப்படி வளர்த்தாரு அப்படின்னா, நானும் ராஜேஷ் இன்னைக்கு ஒரு டைரக்டராக இந்த இடத்துல நிற்கிறேன்னா அது எங்களோட குருநாதர் தான். ஸோ அவருக்கு இந்த இடத்துல நன்றி. ஒவ்வொரு மேடையும் நாங்கள் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறோம், எப்போவுமே நன்றி சொல்லுவோம். ஸோ இந்த விழாவுக்கு வந்திருக்கிற அனைவரையும் எங்கள் சார்பாக நான் முதல்ல வரவேற்கிறேன். திரு ஆண்டனி சார், மியூசிக் டைரக்டர் ஆண்டனி அண்டு சித்தார்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் டைரக்டர் சூப்பராக பேசுகிறாருங்க, அவர் பேசுகிறது ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. ஒரு தமிழை அழகாக பேசிட்டார். இவ்வளோ ஷார்ட் டைத்தில் தமிழை கற்றுக்கிட்டு சூப்பராக தமிழ் பண்ண மாட்டீங்க, வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அண்ட் ஒய்ஜி சார் இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒய்ஜி சார் ரொம்ப நாள் நண்பர், இப்போ சமீப காலமாக நல்ல நட்பு, அவரோட ட்ராமாக்கெல்லாம் நான் போவேன். ஸோ இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு ஒய்ஜி சார், ரொம்ப ஷட்டிலாக பண்ணியிருக்காரு. அந்த கோட் சீனில் வந்து அந்த டாக் ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, சூப்பராக செம்மையாக பண்ணீங்க சார். அண்ட் சோபா மேம் அண்ட் பிரிட்டோ சார், மிஸ்ஸஸ் பிரிட்டோ, அனைவருக்கும் வருகை நினைக்கிறேன். சார் நாங்கள் தான் ரிசீவ் பண்ணோம், நாங்கள் தான் இதெல்லாம் பண்ணோம். ஸோ அந்த வகையில் இந்த விழாவுக்கு வந்திருக்க அத்தனை பேருக்கும், இந்த ப்ரெஸ் மீடியா, தயவுசெய்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு அனிமல்ஸோடைய ஒரு ஃபீலிங்ஸ் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் சட்டத்திட்டங்கள் இருக்குது, அதுக்கும் உணவுகள் இருக்குது. அப்படிங்கிறது அந்த படத்தோட கான்செப்ட். சார் சட்டம் என் கையில் அப்படி ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு டாகோடைய சட்டத்தை வரைக்கும் கையில் எடுத்து வந்திருக்காரு. ஒரு புது கான்செப்டை இந்த படத்துலேயும் கொண்டு வந்திருக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. சார்கிட்ட ஒர்க் பண்ணதுனால இந்த படத்தை பார்க்கணும் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஃபைனலி இந்த விழாவுக்காக டெல்லியில் வந்த சஞ்சய் மேனகா சஞ்சய்காந்தி அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள், வரவேற்கிறோம். மியூசிக் சார் எல்லாருக்குமே வணக்கம். Thank you all for coming for this event. Maneka Gandhi ma'am, thank you for gracing us with your presence. Press media, all the directors and all the amazing people on stage, thank you. Thank you for Hugzy to come here. SCC sir oda en third படம் இது. ஸோ டைரக்டர் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் சொன்னார், என் பையன் மாதிரி இவர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ தான் கேட்டேன், அப்பா ப்ராப்பர்ட்டியில் ஏதோ ஷேர் வருமானு கேட்டேன். இல்லை பையன் மாதிரின்னு சொன்னார் அவர். ஸோ திஸ் மூவிஸ் ஐ திங்க் ஆல் மை மூவிஸில் ஃபஸ்ட் டைம் ஒரு எமோஷ்னலான மூவி ஐவ் டன். அண்ட் எவ்ரி சீனில் அவ்வளோ லவ் இருக்குது இந்த படத்தில், அவ்வளோ இமோஷன் இஸ் தேர். நிதின் ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் டைரக்டர், தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டர் மாதிரி இந்த படம் இல்லை. அஃப்கோர்ஸ் வித் த கைடிங் ஹேண்ட் ஆஃப் SAC சார், every frame, the cameraman, the editor, everyone has done a wonderful job in the movie. YG Mahendran is super பண்ணியிருக்காரு. And the movie is carried over by 3 people, Hugzy, the dog, and YG sir and SAC sir. The song in the movie நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது my lyricist Muthamil came on and come on. After lyricist Muthamil,
we wanted a song which was an emotional song, and ஒரு சிங்கர் நான் கொண்டு வந்தேன், ஸ்ரீகாந்த் ஹரிஹரன்னு. பாடிட்டு சார் சொன்னார், இந்த சிங்கர் நல்லா பாடுறாருப்பான்னு சொன்னார். இல்லை சார், அவர் ஒரு சிங்கர், அதனால தான் நல்லா பாடுறாருன்னு சொன்னேன். ஏன்னா இப்போலாம் மோஸ்ட்லி சிங்கர்ஸ் பாடல. ஸோ எல்லாருமே படம் பாருங்கள். I'm sure you'll all enjoy it. It's an emotional ride. I'm a pet lover, and ஒரு பெட்டோட லைஃப் how important it is more than a human being நம்ம காமிச்சிருக்கோம் இந்த படத்தில். Thank you to all my musicians, thank you to God, and thank you to my beautiful wife here. I hope you all enjoy the movie. Thank you so much. First of all, I would like to say thanks to Srimati Menaka Gandhi ma'am from Kuran team for taking for accepting this invitation and taking the effort to come to this function. It means a lot actually. இந்த படத்தோட கண்டென்ட் வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட், ரொம்ப யூனிக்கான கண்டென்ட், ரொம்ப புதுசான ஒரு கண்டென்ட். இந்த படம் நான் பார்த்துட்டேன். ஸோ இட் டிசர்வ்ஸ் ஏ பேன் இண்டியா அட்டென்ஷன். ஸோ மேம் நீங்கள் வந்தது வந்து அந்த பேன் இண்டியா அட்டென்ஷன் கொடுக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அப்புறம் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஆக்சுவலாக இது வரைக்கும் ஷேர் பண்ண படத்துலேயே ரொம்ப புதுசான ஒரு கான்செப்ட் இந்த படத்தில் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் சார் வந்து டைரக்டர் சொன்ன மாதிரி ரொம்ப செட்டில்டாக நடிச்சிருக்காரு. இந்த வயசுலேயும், அதாவது 25 வயசுலேயும் நம்ம எல்லோரும் இன்ஸ்பயர் பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். அவருக்கு தெரியும், ஆக்சுவலாக எனக்கு மட்டும் இல்லை, வந்து விஜயகாந்த் சாருக்கு அவர் தான் குரு, அப்புறம் விஜய் சாருக்கு அவர் தான் குரு, விஜய் ஆண்டனி சாருக்கு குரு, சங்கர் சாருக்கு குரு, எனக்கு குரு, பொன்ராம், இன்னும் நிறைய டெக்னீஷியன்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் அன் இன்ஸ்பிரேஷன் ஆல் த டைம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த படம் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு வந்து ரீசெண்டாக ஷேர் பண்ண படங்களில் ரொம்ப பிடிச்ச படம். நான் அவர்கிட்ட ஃபோன்லேயே நான் சொல்லியிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ டிசம்பரில் ட்ரீம் வாரியர்ஸ் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா தியேட்டரில் எல்லோரும் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நான் எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஓட ஹெட் டைரக்டர் அண்ட் த ஆக்டர், த பெஸ்ட் ஆக்டர், அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். மெயினாக என்ன சொல்லணும்னா, எவ்ரி ஒன் லவ் பெட்ஸ். அதுலேயும் முக்கியமாக வந்து டாக் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா த லவ் அண்ட் த எமோஷன், அந்த டாக் வந்து நம்மக்கிட்ட அது ஏன்னா பிகாஸ் ஐ ஆல்சோ லவ் டாக் அண்ட் ஐ ஹாவ் அ 4 டாக் அட் ப்ரெசன்ட். அண்ட் சில சமயம் வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு பயந்துட்டு போகிற மாதிரி நான் ரொம்ப லேட்டாக வந்தால் அதுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேக் வழியாக நான் வீட்டுக்குள்ளே போவேன். ஸோ தட் கைண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் த டாக் வில் மேக் யூ, பிகாஸ் யூ கேன் see what is real love, because dog will give unconditional love. அதில் முக்கியமாக வந்து எனக்கு வந்து மாமா பற்றி தெரியும். டாகில் பயப்படுவாங்க, ஆனால் அவங்க எப்படி டாகோட வந்து இவ்வளவு தூரம் வந்து பண்ணாங்கன்னு நான் படம் பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து ஐ ஸ்டார்டட் அட்மைரிங் அ லாட். தென் படம் முடிச்சுட்டு நான் கேட்டேன், எப்படி மாமா அப்படின்னு. இல்லைம்மா, முதல்ல லைட்டாக கொஞ்சம் பயமாக இருந்தது, அதுக்கப்புறமா வந்து அது முக்கியமாக வந்து அந்த ஒரு சீனில் வந்து என் நெஞ்சு மேலே படுத்துக்கும், அப்போ வந்து லைட்டாக பயம் இருந்தது. தென் ஆஃப்டர் தட் ஐ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் த எமோஷன் அண்ட் லவ் பிட்வீன் டாக். எனக்கு வந்து வித்தியாசம் தெரியல. ஹியூமன் பீயிங்கோட வந்து த டாக் கேன் எமோட் த லவ் அண்ட் எமோஷன் மோர் டீப்லிங்கிற அளவுக்கு வந்து எனக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னாங்க. ஏன்னா பிகாஸ் ஐ நோ ஹிம் வெரி வெல். ஸோ அ பர்சன் குட் ஏபிள் டு, அதாவது டாகோட அவ்வளோ கனெக்ட் இல்லாத பர்சனே வந்து இவ்வளோ ஒரு ஷார்ட் பீரியடில் குட் ஏபிள் டு கனெக்ட் ஸோ மச். Definitely all the dog lovers will love this movie, and definitely the press has to give support to such a movie for newcomers and a small budget movie, and I would like to thank all of you. Thank you so much.